ஹரி ஓம். எல்லாருக்கும் கேட்குறதா? குருவே சரணம். ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवती अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्. ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्री गुरुभ्यो नमः. हरिः ॐ. மனுஷன் அவனோட லைஃபோட அல்டிமேட் கோலை அடையிறதுக்கு வேதம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ யாரெல்லாம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அக்செப்ட் பண்ணிக்கிறாளோ அவளை தான் நம்ம வைதிகா அப்படின்னு சொல்கிறோம். யார் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை அக்செப்ட் பண்ணிட்டு அதுபடி தன்னோட வாழ்க்கையை நடத்துகிறாளோ அவளை நம்ம வைதிகா அப்படின்னு சொல்கிறோம். அப்போது வேதம் சொல்கிறபடி நாம் நம்மளோட வாழ்க்கையை நடத்தினோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் அந்த 4 கோல்ஸையுமே அடைய முடியும். இப்போ இந்த 4 கோலையும் அடையிறதுக்கு அகெயின் வேதம் ஒரு செட் ஆஃப் டிசிப்ளினை நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கொடுத்தாச்சு. அந்த செட்டப்பில் இப்போ நான் எதை பண்ணினா என்னுடைய அந்த பரம புருஷார்த்தத்தை அடைய முடியும் அதை நம்மளுக்கு வேதம் சொல்லணும் இல்லையா? அப்போ நம்ம பார்த்தோம் 3 விதமான சாதனாஸை வேதம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். என்ன 3 சாதனாஸ்? வெரி குட். கர்மயோகம், உபாசனா யோகம், ஞான யோகம். எக்ஸலண்ட். ஸோ இந்த 3 டிசிப்ளின்ஸை நாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. அதில் கர்மயோகம் அப்படின்னா நம்ம அது வரைக்கும் தான் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? கர்மயோகம்னா என்னன்னு பார்த்தோம். வெரி குட். கர்மயோகம் இஸ் ஈக்குவல் டு ப்ராப்பர் ஆக்ஷன் ப்ளஸ் ப்ராப்பர் ஆட்டிடியூட். இது நம்ம அந்த மேக்ஸ்லலாம் ஃபார்முலா ஞாபகம் வச்சுப்போம்ல, அந்த மாதிரி இனிஷியலாக நம்ம ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணலாம். அப்புறம் போக 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 அந்த ஃபார்முலாவை எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படின்னே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம மறக்கவே மாட்டோம். இப்போ ப்ராப்பர் ஆக்ஷன்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ நம்ம பண்ணுற கர்மாவையே 3 விதமாக நாம் பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு உத்தம கர்மாணி ஆர் பர உபகார கர்மாணி. அதை தான் நம்ம பரோபகாரம்னு சொல்கிறோம்ல. என்னது அது? பர
உபகார கர்மா, அடுத்தவாளுக்கு பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி நாம் பண்ணுற ஆக்ஷன்ஸ் எல்லாமே பரோபகார கர்மா. அதுக்கப்புறம் மத்தியம கர்மா. மத்தியம கர்மா அப்படின்னா அது எப்படி? பர உதாசீன கர்மா. அடுத்தவாளை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லைப்பா, என்னோட வேலை எனக்கு நடக்கிறதா அதை மட்டும் நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் அதம அதம கர்மா அப்படின்னு பேர். அது என்னது? பர அபகார கர்மா, பண்ணவே கூடாத ஆக்ஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் வந்து நாம் எதை இன்க்ரீஸ் பண்ணிட்டா நம்மளோட மோட்ச புருஷார்த்தத்துக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? எந்த கர்மா? பர உபகார கர்மாவை நாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கோலுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, என்னது அது பர உபகார கர்மா? என்னெல்லாம் பண்ணினா அது வந்து பர உபகார கர்மாவாக இருக்கும்? ஏன்னா எல்லாத்தையுமே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டா நமக்கு வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியில். அதையும் வேதம் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது. நீ என்ன கர்மாலாம் பண்ணினா அது பர உபகாரத்துக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ 5 டைப்ஸ் ஆஃப் யஜ்ஞங்கள் பற்றி வேதம் வந்து பேசுறது. பஞ்ச மகா யஜ்ஞம் அப்படின்னு அதுக்கு பேர். பஞ்ச மகா யஜ்ஞம் நாம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே நாம் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸும் பரோபகார கர்மாக்கு கீழே வந்துடும். அது என்னது பஞ்ச மகா யஜ்ஞம் அப்படின்னா? ஸோ வாட் ஆர் த 5 யஜ்ஞாஸ் அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு யஜ்ஞம் வந்து தேவ யஜ்ஞம். ரெண்டாவது வந்து பித்ரு யஜ்ஞம். மூணாவது பிரம்ம யஜ்ஞம். நாலாவது மனுஷ்ய யஜ்ஞம். அஞ்சாவது பூத யஜ்ஞம். 5 எழுதிட்டேலா? பூத யஜ்ஞம். ஸோ தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம், மனுஷ்ய யஜ்ஞம், பூத யஜ்ஞம், இப்படி 5 விதமான யஜ்ஞங்கள் வந்து நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்கிறது. யஜ்ஞம் அப்படின்னு சொன்னால் வர்ஷிப் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த உபகாரம் இருக்குல்ல, அதை வந்து கிராட்டிடியூடோடு சேர்ந்து பண்ண சொல்கிறது. அப்படி பண்ணிட்டா அது பேர் யஜ்ஞம் அப்படின்னு ஆயிடுறது. இப்போ தேவ யஜ்ஞம் அப்படின்னு சொன்னால் பகவானுக்கு நாம் என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து தேவ யஜ்ஞத்துக்கு கீழே வந்துடும். இப்போ நாம் பண்ணுற பூஜை, நாம் பண்ணுற அபிஷேகம், அப்புறம் நம்ம கோவிலுக்கு போகிறது, பிரதட்சணம் பண்ணுறது, என்னெல்லாம் வந்து பகவான் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து தேவ யஜ்ஞத்துக்கு கீழே வந்துடும். அப்போ நாம் வந்து இப்போ போய் பால் அபிஷேகம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ஒரு வாழைப்பழத்தை நாம் வந்து பகவானுக்கு நிவேதனம் பண்ணுறோம் அப்படின்னா அதை என்ன பண்ணுறார் பகவான்? சூக்ஷ்மமாக தான் எடுத்துட்டு எல்லாருக்கும் அதை வந்து பகவான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறார். இப்போ நிறைய பேர் நீங்கள் வந்து கேட்பா நம்மளை, இந்த மாதிரி இந்த டன்னனை லிட்டராக பகவானுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 100 ஏழைக்கு வந்து சாப்பாடு போடலாமே. அப்போ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த யூனிவர்ஸோட ஒன் சைடை மட்டும்தான் அவள் பார்க்குறா, தி அதர் சைடை வந்து அவள் பார்க்கவே இல்லை. இப்போ இதுக்கு வந்து பாகவதம் வந்து பியூட்டிஃபுல்லாக எக்ஸாம்பிள் சொல்கிறது. நம்ம வந்து ஒரு மரம் வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரத்துக்கு எங்கே தண்ணி விடுவோம்? வேருக்கு தான் நான் தண்ணி விடுவேன். அப்போ அந்த வேரைனா என்ன பண்ணுறது? என்ன கெப்பாசிட்டி இருக்குது அந்த வேருக்கு? கீழேருந்து மேலே வரைக்கும் இருக்கிற ஒரு லீஃபுக்கு கூட அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் சப்ளை பண்ணி அதை ஃபுட்டாக மாற்றி எல்லாத்தையும் வந்து நரிஷ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி அந்த வேருக்கு இருக்குது. நான் என்ன என் லீஃபுக்கு இல்லாமல் தண்ணி வந்து விட்டுருக்கேன்? இல்லையே. அந்த மாதிரி பகவான் அப்படிங்கிறவர் தான் வேர், இந்த யூனிவர்ஸோடைய வேர். அவருக்கு நாம் என்னெல்லாம் பண்ணுறோமோ அதையெல்லாம் மல்டிஃபோல்டாக வந்து இந்த ஹியூமனிட்டிக்கே பகவான் திருப்பி கொடுப்பார். இப்போ நாம் வந்து வாழைப்பழம் வைக்கிறோமே, அவர் மட்டும் ஒரு நாள் அதை எடுத்துட்டா அடுத்த நாள் வைப்போமா நாம்? ஸோ பகவான் வந்து அதை சூக்ஷ்மமாக எடுத்துட்டு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை மல்டிஃபோல்டாக
ஹியூமனிட்டிக்கு திருப்பி கொடுப்பார். அதனால் வந்து இந்த மாதிரி இது வேஸ்ட்டு அது வேஸ்ட்டு திரவியங்கள்லாம் நாம் வந்து அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பேசவே கூடாது. யாராவது கேட்டால் இந்த எக்ஸாம்பிளை சொல்லி நாம் பண்ணுறது பகவான் என்டையர் யூனிவர்ஸுக்காக நம்ம பகவானை ரெப்ரசன்டேட்டிவாக வச்சுட்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லணும். அப்போ தேவ யஜ்ஞம்ங்கிறது ஃபஸ்ட்டு யஜ்ஞம். அப்புறம் வந்து அது இன்ஃபேக்ட் நம்ம என்ன சொல்லலாம்னா ரொம்ப லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ்னு கூட சொல்லலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை தானே நம்மளால் பகவானுக்கு கொடுக்க முடியும் இல்லையா? ரொம்ப ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம், இருக்கிறத வச்சு நாம் அதை பண்ணலாம். ஆனால் எல்லாத்தையும் எனக்கு பகவான் கொடுத்துருக்கார், அவருக்கு இன்டர்ன் என்னால் என்ன பண்ண முடியறதோ அதை நான் பண்ணுறேன். ஸோ கிராட்டிடியூடோடு நான் வந்து அதை பண்ணுறேன். ரெண்டாவது வந்து பித்ரு யஜ்ஞம். அது நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸுக்கு நாம் காட்டுற கிராட்டிடியூட். எதுக்கு நாம் நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸுக்கு வந்து நன்றி கடன் செலுத்தணும்? இப்போது நமக்கு கரண்ட்டாக இந்த சரீரம் இருக்குது அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? என்னோட அப்பா அம்மா இமீடியட் காரணம். என்னோட அப்பா அம்மாவுக்கு யார் காரணம்? தாத்தா பாட்டி. அப்போ இன்டைரக்டாக என்னுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் இந்த சரீரத்துக்கு காரணமாக இருக்கா? அப்போ அவளுக்கு நாம் டெஃபினட்டாக நன்றி சொல்லியே ஆகணும். இப்போ ஒரு நல்ல ஃபேமிலியில் நாம் பிறந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ வந்து அந்த ஃபேமிலியோட ரெப்புடேஷனை அவள் தான் இவ்வளோ வருஷம் காப்பாற்றி வச்சுருந்துருக்கா. ஸோ அதுக்கு கிராட்டிடியூட் பண்ணுற விதமாக ஃபோர் ஃபாதர்ஸுக்கு நாம் வந்து அந்த யஜ்யமாக வந்து பண்ணணும். ஸோ எப்படி பண்ண முடியும் அதான் வந்து இந்த தர்ப்பணம், ஸ்ராதம் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா? அப்புறம் சில பேர் வந்து அமாவாசை அன்னைக்கு அதை வந்து இந்த படையல் வாட் எவர் ஒருத்தருக்கு வந்து ஒரு ஃபேமிலி வழக்கம் இருக்கும், ஒரு ட்ரெடிஷன் இருக்கும். அதை வந்து நாம் அந்த ஃபோர் ஃபாதர்ஸை ஞாபகம் வச்சுண்டு அவளுக்கு கிராட்டிடியூட் பண்ணுற விதமாக அந்த ஆக்டிவிட்டியை நாம் வந்து பண்ணுறோம். ஸோ இது எப்படி இருக்கும், இது எப்படி பரோபகாரம் ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ப்ரைம் மினிஸ்டர் இருக்கார்ல, ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ப்ரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கார் இல்லை? அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், யாராலெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அவெல்லாம் என்ன சின்ன வகையில் நம்மளால் பண்ண முடியுமோ பண்ணினோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அதை வந்து யூஸ் பண்ணிப்பா. எதர் இது டிசாஸ்டராக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது டெவலப்மெண்டல் ப்ராஜெக்டாக இருக்கலாம், எதுக்கு வேணாலும் வந்து அந்த ஃபண்டை வந்து யூஸ் பண்ணுவாள். அது மாதிரி நாம் பண்ணுற இந்த பித்ரு யஜ்ஞம் வந்து ப்ரைம் மினிஸ்டர் ரிலீஃப் பண்ண PMRFல இது வந்து PRF பித்ரு ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தேன்னா, இப்போ நீங்கள் வந்து தர்ப்பணம் பண்ணுற வாழ்க்கெலாம் தெரிஞ்சிருக்கும். அவள் வந்து ஒரு மந்திரம் சொல்வாள், ஏஷாம் ந மாதா ந பிதா அப்புறம் ந பிராத்தா ந பந்து நானிய கோத்ரிணா. அப்போ அவளுக்கு என்ன, அதெல்லாத்துக்கும் தே சர்வே திருப்தி மாயாந்து மயோ சிருஷ்டைஹி குஷை ஸ்திலைஹி அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லுவாள். என்னது அது தெரியாமலே இவ்வளோ வருஷமாக நம்ம சொல்லியிருக்கோமே. என்னது அது, யாருக்கெல்லாம் அம்மா இல்லையோ, யாருக்கெல்லாம் அப்பா இல்லையோ, யாருக்கெல்லாம் பிரதர்ஸ் இல்லையோ, இல்லை யாருக்கு வந்து ரிலேட்டிவ்ஸே இல்லையோ, அவள் எல்லாருக்கும் நான் பண்ணுற இந்த தர்ப்பணமானது போய் சேரட்டும். இப்போ எத்தனையோ பேருக்கு பசங்களே இருக்க மாட்டாளே, அவளுக்கெல்லாம் யார் தர்ப்பணம் பண்ணுவா? இப்போ யாரெல்லாம் தர்ப்பணம் பண்ணுறாளோ அப்போ நம்மளோட வேதம் வந்து எவ்வளோ ஒரு கம்பேஷனோட எல்லாத்தையும் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு பாருங்க. இப்போ நீ வந்து உனக்கு தெரியாமலே நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எல்லாருக்கும் வந்து திருப்தி அளிக்கிற மாதிரியான ஒரு தர்ப்பணம். தர்ப்பணம் அப்படின்னாலே என்ன, ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த ஆக்டிவிட்டியை பண்ணுறேன், அதுக்கு பேர் தான் தர்ப்பணம். அப்போ யாருக்கெல்லாம் இல்லையோ அவளுக்கு எல்லாருக்கும் கூட சேர்த்து நானே பண்ணுறேன், அவள் எல்லாரும் திருப்தி அடையட்டும் அப்படின்னு ஒரு. அப்போ பித்ரு யஜ்யம் வேஸ்ட்டா? என்னுடைய ஃபோர் ஃபாதர்ஸ்க்கு மட்டும் நான் பண்ணுறேனா? இல்லை, இந்த என்டையர் யூனிவர்ஸில் யாருக்கெல்லாம் யாருமே இல்லையோ அவளுக்கும் சேர்த்து நான் வந்து பண்ணுறேன். அப்போ அது கண்டிப்பாக வந்து பரோபகாரமாக இல்லையா? பரோபகார கர்மாணி. மூணாவது வந்து பிரம்ம யஜ்யம். இதுவும் வந்து நம்மளுடைய கிராட்டிடியூடை காமிக்கிறதுக்கு. ஆனால் யாருக்கு கிராட்டிடியூடை காமிக்கிறோம்? ரிஷிகளுக்கு நம்மளுடைய கிராட்டிடியூடை தெரிவிக்கிறது. ஏன்னா ரிஷிகள் என்ன பண்ணியிருக்கா,
வேதத்தை நம்மளுக்கு ரிசீவ் பண்ணி இப்போ இந்த ஃபார்மில் நம்மளுக்கு கொடுத்துருக்கா. அதனால் பிரம்ம அப்படின்னு சொன்னால் வேத அப்படின்னு அர்த்தம். ஸோ பிரம்ம யஜ்ஞம்னா வேத யஜ்ஞம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா வேதத்தையே நாம் வந்து வர்ஷிப் பண்ணுறோம். ஸோ ரிஷிகளே வர்ஷிப் பண்ணுறோம். ரிஷி பத்னி தர்ப்பயாமி, ரிஷிம் தர்ப்பயாமி, எல்லாம் பிரம்ம யஜ்ஞம் அப்படின்னு ஒரு போர்ஷன் ஒன்று பண்ணுவாள் தர்ப்பணம் போது. ஸோ ரிஷிகளுக்கு வந்து நம்மளுடைய கிராட்டிடியூடை நாம் வந்து தெரிவிக்கிறோம். ஏன்னா இப்போ இந்த டீச்சிங் வந்து இப்போ லைவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? ரிஷிகள் தான் அதுக்கு மெயின் காரணம் இல்லையா? அதனால் அவளுக்கு நம்மளுடைய மரியாதையை நாம் வந்து செலுத்துகிறோம். ஸோ எப்படி வந்து பண்ண முடியும் அப்படின்னா, ஒன்று வந்து வேத மந்திரங்களை சாண்ட் பண்ணுறது மூலமாக அந்த கிராட்டிடியூடை நாம் வந்து தெரிவிக்கலாம். அந்த வேத கோஷம் சொல்கிறால பாராயணம் ஆஃப் வேதம், வேத பாராயணம் பண்ணுறது மூலமாக பண்ணலாம். இல்லைன்னா இந்த வேதத்தை அடுத்த வாளுக்கு எடுத்துகிட்டு போகிற விதமாக அதை டீச்சும் நாம் பண்ணலாம். இப்படி தான் நம்மளுடைய கிராட்டிடியூடை நாம் வந்து தெரிவிக்க முடியும். இன்னும் 2 விஷயம் இருக்குது. ப்ரீச்சிங்னு ஒன்று இருக்குது, டீச்சிங்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வந்து இப்போ நடத்தின்னு இருக்கோம்ல, இது ப்ரீச்சிங்கா டீச்சிங்கா? ப்ரீச்சிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கும்னா, நான் வந்து ஃபஸ்ட் டே வரும்போது ஒரு டோட்டலி என்டையர் டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் சொல்லுவேன். செகண்ட் டே வரும்போது கனெக்ஷனே இல்லாமல் வேறு ஒரு விஷயத்த சொல்லுவேன். எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த இந்த டிஸ்கோர்ஸ்லாம் போனேன்னு வச்சுக்கோங்க, ராமாயண நவாகம் இல்லை ஏதாவது ஒரு பக்த பிரகல்லாதா அப்படிலாம் போனால் அப்படியே நம்மளுக்கு அழுகையெல்லாம் வரா மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி, அப்போ அந்த நேரத்துக்கு அது அப்படியே ஹித்தமளிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிரவச்சனம் முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்து நம்மளை விட்டு போயிடும். அப்போ அட்வைசஸ்லாம் நடுவில் அங்கங்கே இப்படி இரு அப்படி இருக்கணும், பாருங்கோ அவளை பார்த்து நம்ம இந்த வேல்யூவை கற்றுக்கணும் அப்படின்னு சும்மா ரொம்ப வந்து இந்த அட்வைஸாக இருக்கும். ஆனால் டீச்சிங் அப்படின்னு சொன்னால் சிஸ்டமேட்டிக்காக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு லெங்த் ஆஃப் டைமுக்கு ஒரே டீச்சருக்கு கீழே போய் படிக்கிறதுக்கு பேர் டீச்சிங் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் வந்து போன கிளாஸில் என்ன சொன்னேனோ அதுலேருந்து தானே நெக்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். அதனால தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியறது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக எந்த நாம் வந்து படிக்கிறோமோ அதை தான் நம்ம டீச்சிங் அப்படின்னு சொல்ல முடியும். சரி, அது எப்படி இது வந்து எப்படி பரோபகாரமாக இருக்க முடியும்? ஏன்னா நாலேஜை மட்டும் ஒரு பர்சனுக்கு நாம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவனுடைய என்டையர் ஃபேமிலி இஸ் டேக்கன் கேர் ஆஃப் இல்லையா? இப்போ அது ஆப்வியஸாக வந்து பரோபகாரமாக தான் இருக்க முடியும். ஏன்னா கிருஷ்ணர் வந்து சொல்லுவார் 18th சாப்டரில், யார் கீதா டீச் பண்ணுறாளோ அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாள். போனால் போகிறது யார் கீதா படிக்கிறாளோ அவளையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் 4வது வந்து மனுஷ்ய யஜ்ஞம். இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். மனுஷ்ய யஜ்ஞம்னா என்ன? சக மனுஷாளுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை நாம் பண்ணுறது, சோஷியல் சர்வீஸ் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு புரியும். அப்போ வந்து அநாத ஆசிரமம் நடத்துறது, இல்லை ஓல்ட் ஏஜ் ஹோம் நடத்துறது, அந்த மாதிரி. இப்போ வந்து சம்மர் சீசன் அப்படின்னா தண்ணீர் பந்தல், நான் பானகம் கரைச்சி கொடுக்குறேன், நீர் மோர் கரைச்சி கொடுக்குறேன், அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து இந்த மனுஷ யஜ்ஞம்க்கு கீழே வந்துடும். ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா, நம்ம எல்லோரும் என்ன நினச்சின்றோம், இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டா மட்டுமே போகிறோம், எல்லாம் நம்மளுக்கு வந்து நன்னா நடந்துடும், வி ஆர் குட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது 5 யஜ்ஞத்தையும் நீ ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. நம்ம வந்து ஒரு போர்ஷனை மட்டும் பண்ணிவிட்டு நான் எவ்வளோ சூப்பர் இல்லை ஆனாலும் பகவான் என்னை வந்து எப்படி கஷ்டப்படுத்துகிறானே அப்படின்னா, பாக்கி 5 இருக்கேப்பா 4 இருக்கேப்பா அதெல்லாம் யார் பண்ணுவா அப்படின்னு கேட்பார் பகவான். அதுக்கப்புறம் 5வது வந்து பூத யஜ்ஞம். ஸோ மனுஷனை தவிர மற்ற ஜீவராசிகளுக்கு நம்மளால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணுறதுக்கு பேர் பூத யஜ்ஞம். ஸோ ஒரு செடிக்கு தண்ணி விடுறதோ, இல்லைனா ஏதாவது ஒரு அனிமலை வந்து பார்த்துக்கிறதோ, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து பூத யஜ்ஞம்க்கு கீழே வந்துடும். அப்புறம் என்வாயர்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் கூட நாம் பண்ணுற பூத யஜ்ஞம். குப்பை போடாமல் இருக்கிறது,
நம்மளுடைய என்வாயர்மெண்ட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது, இதெல்லாமே வந்து பூத யஜ்ஞத்துக்கு கீழே வந்துடும். ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து ஒரு வேதப்படி நம்மளோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம எப்படி இருப்போம்னா நம்மளை பற்றி மட்டும் யோசிக்க மாட்டோம், நம்மளோட என்டையர் யூனிவர்ஸை பற்றி இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் ஆனது க்ரியேட் ஆகிடும். குப்பை போடக்கூடாது அப்படின்னா இமீடியட்டாக என்னது, என்னோடய தெருவே இப்போ வந்து நல்லா இருக்கணும்னு யோசிப்பேன். அப்புறம் வேறு எங்கேயாவது ஒரு வேறு ஸ்டேட்டுக்கு போகும்போது அப்போ கூட என்ன தோணும்னுக்க, ஐயோ இப்படி இருக்கே, இதுவும் நல்லா இருந்தால் பெட்டராக இருக்குமே, அதுக்கு என்ன முயற்சி பண்ணலாம் அப்படின்னு எனக்கு என்னுடைய இது வந்து விரிவடையும் இல்லையா. அப்போ நம்ம வந்து ஒரு என்டையர் யூனிவர்ஸையே வந்து நம்ம கன்சிடர் பண்ணி நம்மளோட வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிப்போம். அதனால தான் இப்போ இந்த சந்தியாவந்தனம்லாம் பண்ணும் பொழுது ஆதித்யம் தர்ப்பயாமி, அப்புறம் என்னது சோமம் தர்ப்பயாமி, இந்த மாதிரி எல்லாம் கிரகங்களெல்லாம் கூட வந்து நாம் வந்து கிராட்டிடியூட் இன்க்ளூட் பண்ணுறோம். எல்லாத்த பற்றின அவேர்னஸோட நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்மளால் வந்து வாழ முடியும். ஸோ இதுக்கு பேர் பஞ்சமகா யஜ்ஞம். அண்ட் இது உத்தம கர்மாணின்னு சொல்லலாம், பரோபகார கர்மாணி அப்படின்னும் நாம் வந்து சொல்லலாம். ஸோ தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பூத யஜ்ஞம், இப்படி 5 விதமான யஜ்ஞங்களை நாம் நித்தியம் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ இதோட வந்து கர்மயோகா போர்ஷன் வந்து ஓவர். ஸோ கர்மயோகம் அப்படின்னு சொன்னால் ப்ராப்பர் ஆக்ஷன் ப்ளஸ் ப்ராப்பர் ஆட்டிடியூட்னு பார்த்தோம். ப்ராப்பர் ஆக்ஷன் அப்படிங்கிற இடத்துல பரோபகார கர்மாணி நிறையா பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அந்த பரோபகார கர்மாணியும் பஞ்சமகா யஜ்ஞம் மூலமாக நம்மளால் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். ப்ராப்பர் ஆட்டிடியூட் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், ஈஸ்வர அர்ப்பணமாக நாம் பண்ணணும். அப்புறம் என்ன ரிசல்ட் வருதோ அது ஈஸ்வர பிரசாதமாக நாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஒரு சாதனா, கர்மயோக சாதனா. இப்போ நெக்ஸ்ட் என்ன சாதனா பார்க்கணும், உபாசன யோக சாதனா. இதை வந்து சம்டைம்ஸ் சமாதி யோகம் அப்படின்னு சொல்லுவாள். சங்கரர் வந்து இதுக்கு இன்னொரு பேர் கொடுக்குறார், சமாதி யோகம் அப்படின்னு சொல்கிறார். உபாசனா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தமாகிறது, தியானம் அப்படின்னு அர்த்தம், மெடிடேஷன், அதான் வந்து உபாசனாவோட அர்த்தம். சரி, இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுடைய கோலை வந்து நாம் அடையணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்மளுடைய பர்சனாலிட்டி வந்து ஃபஸ்ட்டு குவாலிஃபை ஆக வேண்டியிருக்கு. ஒரு ஃபிட்னஸ் வந்து நம்மளோட பர்சனாலிட்டிக்கு தேவைப்படுறது. ஸோ மேக்கிங் மை பர்சனாலிட்டி ஃபிட் வர்த்தி டு பர்சியூ திஸ் நாலேஜ், அதுக்கு நான் உபாசனா யோகா வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ சொல்லுவோம்ல, கார் ஷுட் பி ரோடு வர்த்தி, ரோடில் ட்ராவல் பண்ணணும்னா கார் வந்து ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஹியூமன் பர்சனாலிட்டி ஷுட் பி புருஷார்த்தா வர்த்தி. ஏன்னா நம்மளோட லைஃபோட ஜேர்னியே வந்து என்னன்னு பார்த்தோம், கோலை அடையிறது தான் நம்மளுடைய ஜேர்னி. ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அப்புறம் அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுற வரைக்கும் நம்மளுடைய ட்ராவல் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்மளுடைய பர்சனாலிட்டியை கண்டிஷன் பண்ணுறதுக்கு இந்த உபாசனா யோகா வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இப்போ வந்து ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டில் வந்து நம்ம சேர்றோன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு என்ன கொடுப்பான் நம்மளுக்கு, ஃபிட்னஸ். நேராக போய் விளையாட முடியுமா அப்படின்னா விளையாட முடியாது. ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு ஸ்போர்ட் விளையாட போகிறோன்னாலே வார்ம் அப் இருக்கும்ல, கிரவுண்டை சுற்றி இவ்வளோ வாட்டி ஓடு, அப்புறம் புஷ்அப் பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு எல்லாம் சொல்லுவா இல்லையா. அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபிட்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த ஸ்ரேயஸ் பிரேயஸ் அப்படிலாம் பார்த்தோம்ல, அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து கட்டோபனிஷத்னு ஒரு உபனிஷத்துலேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். அதே உபனிஷத் வந்து நம்மளோட பர்சனாலிட்டியை வந்து ஒரு சேரியட்டுக்கு கம்பேர் பண்ணுறது, ஒரு ரதத்துக்கு வந்து கம்பேர் பண்ணுறது. இப்போ வந்து நான் ஒரு பிரயாணம் போகிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன தெரியணும், நான் போகிற பாதை எனக்கு தெரியணும். இப்போ யார் நம்ம வந்து ஒரு காரில் போகிறோன்னா டிரைவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ரூட்டு தெரிஞ்சிருக்கணும். நிறுத்தி நிறுத்தி சார் எப்படி சார் போகணும், எப்படி சார் போகணும் அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்காது இல்லை, அந்த அந்த டிரைவே வந்து ப்ளசண்ட்டாக இருக்காது. இப்போ அந்த டிரைவருக்கு வந்து ரூட்டானது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த போகிற பாதையும் வந்து இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு மேடும் பழமுமா இருக்கிற ரோட்டில் கூட்டின்னு போனால் அது எப்படி இருக்கும்,
அதுவும் வந்து நம்மளுக்கு ரசிக்காது. அப்போது அந்த பாதையும் வந்து ஒரு நேரான பாதையாக நல்ல பாதையாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த டெஸ்டினேஷனை நம்மளால் ப்ராப்பராக ரீச் பண்ண முடியும். ஸோ உபனிஷத் சொல்கிறது ஆத்மானம் ரத்தினம் வித்தி ஷரீரம் ரதமேவது புத்திம் து சாரதிம் வித்தி மனப்பிரகிரகமேவச்ச விஜான சாரதிர்யஸ்து மனப்பிரகிரக வான்னரஹா சோத்வன பாரமாப்னோதி தத் விஷ்ணோஹோ பரமம் பதம் அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது. ஸோ விஷ்ணோஹோ அப்படின்னா இந்த இடத்துல பிரம்மன் அப்படின்னு அர்த்தம். அந்த பிரம்மன்கிற அந்த பரம பதத்தை நாம் வந்து அடையணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பர்சனாலிட்டி வந்து அதுக்கு ஃபிட்டாக இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்மளோட பர்சனாலிட்டியை ஆஸ் சச் நம்ம எடுத்துட்டோம்னா இட் இஸ் வெரி வெரி காம்ப்ளெக்ஸ். இப்போ நம்மளை பற்றி அனலைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. கார்த்தால் எழுந்துட்ட உடனே எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. ஒரு 11 மணி ஆகும்பொழுது லைட்டாக இரிட்டேஷன் இருக்குது. அப்புறம் 1 மணி ஆச்சுன்னா சல்லு புல்லு தான், பயங்கர எரிச்சலாக இருக்குது. அப்புறம் ஒரு 4 மணி 5 மணிக்கு சரி போ நம்ம வாழ்க்கையே இப்படி தான் அப்படின்னு ஒரு சலிப்பு ஏற்படுறது. மறுபடியும் 8-9 மணிக்கு வேறு ஒரு இமோஷன். ஸோ நம்மளை அனலைஸ் பண்ணோன்னா இட் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். நான் எந்த கேட்டகரியில் என்னை வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு எனக்கே வந்து இப்போது தெரியாமல் இருக்குது. அப்போ சாஸ்திரம் வந்து என்ன பண்ணுறது, நம்மளுடைய பர்சனாலிட்டியை நிறைய லேயர்ஸாக வந்து டிவைட் பண்ணுறது. ஸோ அகெயின் வந்து எதை பொறுத்து டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ எந்த ஒரு டிவிஷனுமே ஆன் வாட் பேசிஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஒரு ஆங்கிளில் வந்து சாஸ்திரம் 5 லேயர்ஸாக நம்மளோட பர்சனாலிட்டியை பிரிக்கிறது. அதெல்லாம் என்னென்ன நம்ம டீட்டெயில்டாக பின்னாடி பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு ஆங்கிள்லேருந்து பார்த்தா 3 லேயராக பிரிக்கும். அந்த 3 லேயர்லேயே 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ஷரீரத்ரயம் அப்படின்னு பிரிக்கும். இன்னொன்று வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு இப்போ இந்த காயிகம் வாச்சிகம் மானசம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும்ல. காயிகம் வாச்சிகம் மானசம். காயிகம்னா என்னது? ஷரீரம், உடம்பால் நாம் என்னெல்லாம் பண்ணுறோமோ காயிக கர்மா அப்படிலாம் சொல்கிறோம்ல. இப்போ ஃபிசிக்கல் பர்சனாலிட்டியை வந்து காயிகம் அப்படின்னு பிரிக்கிறது. இப்போ வந்து இந்த உடம்பு வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால் வாழ்க்கையில் எதையுமே ஃபஸ்ட்டு அடையவே முடியாது. ஸோ இந்த ஃபிசிக்கல் பாடி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து தர்மார்த்த காமாவாக இருக்கட்டும் இல்லை மோக்ஷாவாக கூட இருக்கட்டும், 4 புருஷார்த்தத்துக்குமே நம்மளுக்கு ஃபிசிக்கல் பாடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால சாஸ்திரம் என்ன சொல்கிறது, உடம்பை நீ ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஃபிசிக்கல் பாடியை நெக்லெக்ட் பண்ணாதே. ஸோ வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அதுக்காகவே நிறைய ரிச்சுவல்ஸ்லாமும் வந்து வேதம் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது. நம்மளுடைய அந்த ஆரோக்கிய திருடகாத்திரதா அதுக்கெல்லாம் வந்து நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் இருக்குது. ஸோ வியாதி இல்லாத உடம்பாக இருக்கணும். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் பர்சியூட் இருக்குல்ல. இப்போ இந்த மாதிரி 1 hour உட்காந்து கேட்கணுன்னா உடம்பு ஒத்துழைக்கணுமா வேண்டாமா? அதுக்கு கால் வலி இருக்கக்கூடாது, முதுகு வலி இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் அந்த 1 hour என்னோடய உடம்பு வந்து எனக்கு கோஆப்ரேட் பண்ணணும். அதனால சாஸ்திரமே நிறைய மந்திரங்கள்லாம் இருக்குது. என்னுடைய ஃபிசிக்கல் பாடி வந்து ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாஹ பத்ரம் பஷ்யே வாக்ஷபிர்யஜத்ராஹ ஸ்திரைரங்கைः ஸ்துஷ்டுவாஹும் சஸ்தனூபிः व्यशेम தேவஹிதய்யதாயுः. இப்போ ஸ்திரைர் அங்கைஹி, என்னுடைய அங்கங்கள் எல்லாம் ஸ்திரமாக இருக்கணும். பத்ரம் கருணேபி, என்னுடைய காதுகள் பத்திரமாக இருக்கணும். எதுக்கு பத்திரமாக இருக்கணும்? வேத சப்தங்களை கேட்கறதுக்கு என்னுடைய காதுகள் பத்திரமாக இருக்கணும். இப்போ சில பேர் வந்து இந்த உடம்பை வந்து ரொம்ப கேஷுவலாக விட்டுடுவா, வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுடுவாள்ல. ஆனால் கிருஷ்ணரே வந்து ஹெல்த் எப்படி வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு சாப்டரில் சொல்லுவார் பின்னாடி. ஸோ அளவான சாப்பாடு, அளவான எக்ஸசைஸ், அளவான தூக்கம், இது 3 இருந்ததுன்னா நம்மளுடைய ஹெல்த் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே நாம் என்டர் ஆகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு காயிகம் பார்த்துக்கணும். 2வது லேயர் வாச்சிக்கம். வாச்சிக்கம்னா என்னது? பேச்சு. வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பேச்சு அப்படிங்கிறது.
ஸோ இந்த ஸ்பீச் டிசிப்ளின் இருக்குல்ல, வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ பின்னாடி சாப்டரில் சொல்லுவார் கிருஷ்ணர், நீ வந்து உன் வாயை திறந்து பேசுகிற அப்படின்னு சொன்னால் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர் தாண்டி தான் ஒரு வார்த்தையும் வரணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அனுத்வேகரம், சத்தியம், பிரியம், ஹிதம் இப்படின்னு 4 ஃபேக்டர்ஸ், பேராமீட்டர்ஸ் கொடுக்குறார். அனுத்வேகரம் அப்படின்னா அஹிம்சையை கடைப்பிடிக்கிறதுன்னு அர்த்தம். பேசும் பொழுது அஹிம்சாவை கடைப்பிடிக்கிறது. அதுக்கப்புறம் சத்தியம் அப்படின்னா நமக்கே தெரியும், இந்த சத்தியத்தை மட்டும்தான் பேசணும். எனக்கு தெரிஞ்ச சத்தியத்தெல்லாம் பேசக்கூடாது, நான் பேசுறது சத்தியமாக இருக்கணும். சத்தியமேவ ஜெயத்தே எங்கேயோ கேட்டிருப்போம். நம்மளோட எம்பளமில் இருக்குல்ல, அது எங்கேருந்து எடுத்திருக்கான்னா முண்டக்க உபனிஷத்னு ஒரு உபனிஷத், அதனோட வாக்கியம் அது. சத்தியமேவ ஜெயத்தே, நீ சத்தியத்தை ஃபாலோ பண்ணினேன்னா உனக்கு மோட்சம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் 3வது பிரியம், ப்ளசண்ட் வேர்ட்ஸ், மானே, தேனே, பொன்மானே அப்படின்னெல்லாம் போட்டு பேசுறது. அப்புறம் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற வாளுக்கு மட்டும் கேட்குற மாதிரி பேசினா போகிறோம், 8 ஊருக்கு கத்தி நாம் பேச வேண்டாம். அதுதான் வந்து பிரியம். 4வது வந்து ஹிதம். ஹிதம்னா அடுத்த வாளுக்கு எது நல்லதோ அதை நான் பேசுகிறதுக்கு பேர் ஹிதம். இப்போ வந்து யாரோ ஒருத்தர் பாவம் நமக்கு முன்னாடி உட்காந்து நம்ம பேசுகிறத கேட்குறாள்ல, அவளுக்கு நான் பேசுகிறது நன்மையை மட்டுமே பயக்க வேண்டும். அந்த மாதிரி இப்போ நம்ம பேசுகிறத கேட்குறதுக்கே அவளுக்கு இஷ்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்பையும் நாம் பேசுகிறத கண்டினியூ பண்ணால் அதுக்கு பேர் ஹிம்சான்னு பேர். எழுந்து வந்துடணும். ஸோ இது வந்து காயிக அம்சம். 3வது வாச்சிக அம்சம். இது 3வது வந்து மானச அம்சம். இது வந்து மென்டல் கண்டிஷனிங். இப்போ நம்ம பண்ணுற இந்த சில பேர் வந்து தியானம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாள், அதெல்லாம் வந்து இதுக்கு கீழே தான் வரும். நம்ம மைண்டை வந்து ஃபிட் ஆக்கிக்கிறதுக்கு நிறைய வழிகள் வந்து சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது. ஸோ அதில் ஒன்று வந்து இந்த மெடிடேஷன் ஆர் உபாசனா ஆர் தியானம். இப்போ மைண்டை வந்து டைரெக்டாக நம்மளால் வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் டைரெக்டாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு உடம்பை ஹேண்டில் பண்ணணும், அப்புறம் நம்மளுடைய வாக்கு அதை ஹேண்டில் பண்ணணும். அதனால தான் சொல்கிறேன், நாவை அடக்கம் வெரி இம்பார்ட்டன்ட். நாவை அடங்கினால் நாளும் அடங்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கா நம்மளுக்கு? என்னெல்லாம் சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, ஸ்கின், தோல். அதில் நீங்கள் வந்து நாக்கு அடக்கிட்டேன்னா பாக்கி எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகிடும் அப்படின்னு அர்த்தம். நாவு அடங்கினால் நாளும் அடங்கும். ஸோ ஃபஸ்ட்டு உடம்பு, அதுக்கப்புறம் வாக்கு, அதெல்லாம் கண்டிஷன் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நம்மளால் மைண்டுக்கிட்டேயே போக முடியும். ஸோ எந்த ஒரு மெடிடேஷனை நாம் வந்து எடுத்துட்டாலும், நீங்கள் வந்து இப்போ இந்த யூடியூப்லலாம் நிறைய மெடிடேஷன் கிளாஸஸ் அதெல்லாம் இருக்கும்ல, ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவா, பாஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்படி உட்காந்துக்கணும், அப்புறம் வந்து கழுத்து இப்படி இருக்கணும், இப்படிலாம் இருந்தால் மெடிடேட் பண்ண முடியாது, இப்படி இருக்கணும் அதெல்லாம் சொல்கிறாள்ல, அந்த மாதிரி. ஸோ பாஸ்டர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, மெடிடேட் பண்ணும்போது வாயில் பேசிகிட்டே மெடிடேட் பண்ணலாமா? இப்போ வாயை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும், எதுவும் பேசக்கூடாது. அப்படி அதெல்லாம் கண்டிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் தியானம் அப்படிங்கிற ப்ராசஸுக்குள்ளே என்டர் பண்ணணும். இப்போ இந்த தியானத்தையே வந்து சாஸ்திரம் வந்து 4 வகையாக பிரிக்கிறது. ஸோ இந்த தியானம் எதுக்கு பண்ணலாம் அப்படின்னா, ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தியானம் பண்ணலாம். ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன் அப்படின்னு அதுக்கு பேர். ஸோ இதில் என்னோடய எய்மே எப்படி இருக்கும்னா, என்னோடய மனசை வந்து நான் சாந்தப்படுத்துவேன், மைண்டை வந்து காம் பண்ணுவேன். ஏன்னா மைண்டில் இப்போ பாரு வந்து ஏதோ தாட்ஸு, நான் வாயெல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கேன், ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஏதோ பிசிண்டே இருக்குல்ல, அந்த பேச்சை வந்து குறைக்கிறதுக்கு பேர் ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ பாடி பார்ட்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு, வாயெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, நாம் வந்து அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் வாயை க்ளோஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸும் வந்து வித்ரா ஆகிடும். அதுக்கப்புறம் நாம் வந்து இந்த தியானத்தை ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா மைண்டு வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு
காமாக குவைட்டாக ஆகிடும். இதுக்காக மெடிடேஷன் பண்ணலாம். ரெண்டாவது வந்து ஃபோக்கஸிங் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ என்னோடய மைண்டை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக வைக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அதாவது அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாள்ல. இப்போ கிளாஸ் வந்து 55 நிமிஷம் அப்படின்னா அந்த 55 நிமிஷமும் வந்து என்னோடய மைண்ட் வேறு எங்கெல்லாமோ சுற்றக்கூடாது, இங்கேயே கவனமாக நாம் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ ஃபோக்கஸ் வந்து இதில் இருக்கணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகிடும்னா 55 நிமிஷம் கிளாஸ் இருக்குன்னா ஒரு 30 நிமிஷம் இங்கே இருக்கும், நடுவில் வேற எங்கெல்லாமோ சுற்றிட்டு வரும். ஸோ அந்த வேற எங்கெல்லாமோ சுற்றுறதில்ல, அதெல்லாம் வந்து குறைச்சி ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நாம் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். மூணாவது வந்து எக்ஸ்பேன்ஷன் மெடிடேஷன். என்னோடய மைண்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணுறது. அப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் நாம் வந்து இப்போ விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்படியே அந்த சீக்கு முன்னாடி பீச்சில் போய் நின்னா எப்படி இருக்கு, எவ்வளோ பறந்து விரிஞ்சு இருக்கு, நம்மளோட கண்ணுனால் எவ்வளோ தூரத்துக்கு பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம பார்க்குறோம்ல, அந்த மாதிரி இப்போ மைண்டை யூஸ் பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் இமேஜின் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நாம் வந்து இமேஜின் பண்ணணும். அப்போது அந்த மாதிரி நம்ம விஷுவலைஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நமக்குன்னு ஒரு 4-5 ப்ராப்ளம் இருக்குல்ல நம்மளோட லைஃப்பில், அதெல்லாம் ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டாக ஆகிடும். இப்போ இந்த யூனிவர்ஸை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி அந்த யூனிவர்ஸில் ஏதோ ஒரு மில்கி வேன்னு ஒரு கேலக்சியில் நம்ம இருக்கோம். அந்த மில்கி வே கேலக்சியில் எங்கே இருக்கோம், நம்ம எர்த் அப்படின்ற ஒரு பிளானட்டில் இருக்கோம். அந்த எர்த்தில் ஒரு காண்டினென்ட்டு ஏஷியாவில் கண்ட்ரி இந்தியாவில் தமிழ்நாடுன்னு ஒரு டுபாக்கூர் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு சென்னை அப்படின்னு ஒரு சிட்டியில் இருக்கோம். அதுக்கப்புறம் பம்மல் அப்படின்னு ஒரு ஏரியாவில் ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்டில் ஏதோ ஒரு ஓரமாக இருக்கிற வீட்டில், அந்த வீட்டிலையும் ஏதோ ஒரு மூலையில் ஒரு ரூமு, அந்த ரூம்லேயும் ஓரமாக ஒரு சேரை போட்டுட்டு ஒரு டாட் மாதிரி நாம் உட்காந்துன்னு இருக்கோம். அப்போ அந்த என்டையர் யூனிவர்ஸை கம்பேர் பண்ணும்போது நாம் எப்படி இருக்கோம், ஒரு தூசி கூட நம்மளை சொல்லிக்கிறதுக்கு ஆக்சுவலி நம்ம ஃபிட்டு கிடையாது. அப்படி இருக்கே உன் ப்ராப்ளமை போய் பெருசாக யூனிவர்ஸ் லெவலுக்கு பேசுகிறியே, அது நியாயமா? அதனால் வந்து எக்ஸ்பேன்ஷன் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணினோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா ப்ராப்ளம்ஸும் எப்படி ஆகிடும்னா, ச்சே இதுக்கா போய் நான் இவ்வளோ அலட்டின்றேன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஆகிடும். ஸோ டோட்டல் மைண்டை நாம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். எவ்வளோ தூரம் நாம் நம்மளோட மைண்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு இந்த விஷயமானது புரியும். ஏன்னா நம்ம வந்து படிக்க வந்திருக்கிறது இன்ஃபினிட் பிரம்மன் பற்றி படிக்க வந்திருக்கோம். நான் என்னோடய ஃபேமிலி அப்படியே அந்த 4 பேரை பற்றி மட்டும்தான் யோசிக்கக்கூடிய மனசு எனக்கு இருக்குது அப்படின்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணினா தான் இன்ஃபினிட்டை பற்றி நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் 4th வந்து வெரி இம்பார்ட்டண்ட், வேல்யூ மெடிடேஷன். இப்போ அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற சில நல்ல குணங்களை எல்லாம் நாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு நாமளே வந்து உட்கார்ந்துட்டு மெடிடேட் பண்ணணும். ஏன்னா அதுக்கு எது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகுறது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு திங்கிங் பேட்டர்ன் இருக்கும், ஒருத்தருக்கும் வந்து ஒரு திங்கிங் பேட்டர்ன் இருக்கும். இப்போ நான் காமாக உட்கார்ந்துட்டு என்ன மாதிரியான தாட்ஸ் எல்லாம் நான் வந்து ஜென்ரலாக என்டர்டெயின் பண்ணுறேன் அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு எப்பயுமே வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் தான் வருதா, இல்லைனா நான் வந்து எப்போ பாரு ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸையே வந்து எனக்கு சுற்றின்னு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வந்ததுன்னா என்ன பண்ணணும், பாசிட்டிவ் தாட்டாக வந்து மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய ஆக்ஷனாக வெளியில் வரும். நம்ம என்ன ஆக்ஷனை பண்ணுறோமோ அதுவே நம்மளுடைய ஹேபிட்டாகவும் வந்து மாறிடும். அதனால் தாட் லெவலில் நாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரியணும். அப்போ இந்த தாட் அப்படிங்கிறது வந்து கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்மமாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அதுதான் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுடைய ஆக்ஷனை டிசைட் பண்ணுறது, நம்மளோட ஹேபிட்டை டிசைட் பண்ணுறது, நம்மளுடைய டெஸ்டினியையும்
அதுதான் டிசைட் பண்ணுறது. அதனால் நாம் தாட்டை வந்து கண்ட்ரோல் டெஃபினட்டாக பண்ணணும். அப்போ எந்த மாதிரியான தாட்ஸை நான் என்டர்டெயின் பண்ணினேன்னா என்னுடைய அல்டிமேட் கோலை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த மாதிரியான தாட்ஸை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படிலாம் பண்ணும்பொழுது நேச்சுரலாக நம்மளுக்கு குட் வேல்யூஸ் வந்து டெவலப் ஆகும். தெய்வீ சம்பத் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இந்த நற்பண்புகளுக்கு தெய்வீ சம்பத் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறார். இந்த கோவப்படுறது, எரிச்சல் ஆகிறது, இதெல்லாம் வந்து ஆசுரி சம்பத் அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் நேச்சுரலாக நம்மளை விட்டு வெளியில் போயிடும். அப்போ என்னால் எதையுமே சாதிக்க முடியும், என்னால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல, அதை நம்மளே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அந்த ஸ்ட்ரென்த் வந்து நம்மளோட மைண்டுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து வேல்யூ மெடிடேஷன் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ பாடி, ஸ்பீச், மைண்ட், இப்போ இது எல்லாத்தையும் நாம் வந்து இண்டிவிஜுவலாக ஃபிட் ஆக்கிட்டோம், ஹெல்த்தியாக ஆக்கிட்டோம். ஆனால் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா இந்த மூணும் இப்போ ஒன்றா சேர்ந்து கோஆர்டினேட்டடாக ஃபங்க்ஷன் பண்ணணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சொல், செயல், சிந்தனை அப்படின்னு சொல்லுவோம். மூணும் வந்து எப்பவுமே ஒன்றா இருக்கணும். நான் ஒன்று நினைப்பேன், வேற ஒன்று சொல்லுவேன், வேற மாதிரி செய்வேன், இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது தான் செய்வேன், செய்கிறத தான் சொல்லுவேன் இல்லை, நினைக்கிறத தான் சொல்லணும், சொல்கிறத தான் செய்யணும். அப்போ தாட்ஸ் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நாம் வந்து முயற்சி பண்ணணும். இப்படி பண்ணினோம் அப்படின்னா நம்மளோட என்டையர் பர்சனாலிட்டியே வந்து இப்போது இந்த ஸ்பிரிச்சுவல் பர்சியூட்டுக்கு நாம் ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தமாகிறது. ஸோ உபாசனா யோகா வந்து இதுக்காக நாம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன யோகா? கர்ம யோகா. செகண்ட் வந்து உபாசனா யோகா. இப்போ இது ரெண்டும் வந்து நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ஒரு அளவுக்கு நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னால் மூணாவது லெவல் வந்து ஞான யோகம். ஸோ வாட் இஸ் ஞான யோகம்? இப்போ எந்த சில சாதனாஸை ஃபாலோ பண்ணுறது மூலமாக எனக்கு ஞானம் கிடைக்குமோ அதையெல்லாம் நாம் வந்து ஞான யோகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஞான பிராப்தியர்த்தம் யோகா ஞான யோகா. சரி, இங்கே நம்ம வந்து எந்த ஞானத்தை பற்றி பேசுகிறோம்? ஃபிசிக்ஸ் ஞானமா, கெமிஸ்ட்ரி ஞானமா, எந்த ஞானத்தை பற்றி பேசுகிறோம்? ஆத்ம ஞானத்தை பற்றி பேசுகிறோம். ஆத்மானா என்னது? ஆத்மாவோட இமீடியட் டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நான் அப்படின்னு அர்த்தம். ஆத்மாங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டேன்னா நான் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம எதை பற்றி பேசுகிறோம்? செல்ஃப் நாலேஜை பற்றி நாம் வந்து இப்போது பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை பற்றின அறிவு. கரெக்டாக? செல்ஃப் நாலேஜ்னு என்ன அர்த்தம்? என்னை பற்றின அறிவு. என்னை பற்றி எனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு என்னை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியுமே. ஏன் உங்களை பற்றி கூட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்னை பற்றி எனக்கு என்ன தெரியும்? ஐ ஆம் ஸோ அண்ட் ஸோ. நான் வந்து இத்தனாம் தேதி பிறந்திருக்கேன், இந்த பர்சனுக்கு பிறந்தேன், இந்த ஏரியாவில் வாழ்ந்துட்டுருக்கேன், இந்த படிப்பு படிச்சிருக்கேன், இந்த பொசிஷனில் நான் இப்போ இருக்கேன். இதெல்லாம் தான் என்னை பற்றி நான் தெரிஞ்சு வச்சுட்டுருக்கிற விஷயம். இவ்வளோ ஹைட்டு, இவ்வளோ வெயிட்டு, இந்த கலரு எல்லாம் எனக்கு என்னை பற்றி தெரியும். அப்படி சொன்னால் சாஸ்திரம் என்ன கேட்கும் நம்மள? அது உன்னுடைய ஃபிசிக்கல் பர்சனாலிட்டி. நான் வந்து உன்னை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்டேன், உன்னுடைய ஃபிசிக்கல் பர்சனாலிட்டி பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும். அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கலாம் அதுலேருந்து? அது நான் இல்லை. அப்போ செல்ஃப் நாலேஜ் அப்படிங்கிறது என்னோட உண்மையான ஸ்வரூபத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது செல்ஃப் நாலேஜ். இப்போ என்னோட பேசிக் நேச்சர் என்ன, என்னோட எசன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஆத்ம ஞானம். அதுக்கு தான் சாஸ்திரம் வந்து ஆத்மா அப்படின்னு நீ வந்து ஆத்மா அப்படின்னு சொல்கிறது. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆத்ம ஞானம்னு ஒரு பேரையும் வந்து கொடுக்கறது. ஸோ இதை நாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு சில டிசிப்ளின்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. சரி,
இப்போ வந்து மோட்ச புருஷார்த்தத்தை அடையணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எது ரொம்ப அவசியமாகிறதுனா ஆத்ம ஞானம் அவசியமாகுது. ஆத்ம ஞானம் வந்துடுத்துனா மோக்ஷம் அடைஞ்சாச்சு அப்படின்னு அர்த்தமாகுது. தென் வாட் இஸ் மோக்ஷா? மோக்ஷம்னா என்னன்னு பார்த்தோம், 2வது கிளாஸில் பார்த்தோம். மோக்ஷம்னா என்னது? பிரேயஸ்லேருந்து விடுதலை அடையிறதுக்கு பேர் மோக்ஷம் அப்படின்னு பார்த்தோம். தர்ம அர்த்த காம இது 3லேருந்து நான் விடுதலை அடையிறதுக்கு பேர் மோக்ஷம் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா இந்த தர்ம அர்த்த காம என்ன பண்ணுறதுன்னா நம்மளை 2 விதமாக பந்தப்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம். ஒன்று வந்து அதோட ப்ரெசன்ஸ் வந்து எனக்கு பாரமாகிடுறது, இன்னொன்று அதோட ஆப்சன்ஸ் வந்து ஒரு வெறுமையை க்ரியேட் பண்ணிடுறது. இப்போ நம்ம வந்து ஃபேமிலியில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ப்ராப்ளம் ஒரே டென்ஷன் அப்படின்னா ஒரு சமயம் நம்மளுக்கு என்ன தோன்றுறது, பா எல்லாரையும் விட்டுட்டோம் எங்கேயாவது ஒரு ஆசிரமத்தில் அக்கடான்னு போய் இருக்க மாட்டோமா அப்படின்னு தோன்றுறது. சரி அக்கடான்னு போய் ஆசிரமத்தில் இருக்கோம்ல, 2 நாள் தான் இருப்போம். 3வது நாள் ஐயோ எப்படாப்பா வீட்டுக்கு போவோம், ஒரே தனிமையாக இருக்கே, ஒரே வெறுமையாக இருக்கே அப்படின்னு தோன்றதா இல்லையா? இப்போ சாஸ்திரம் வந்து என்ன சொல்கிறது, நீ வந்து இந்த வேர்ல்டு உனக்கு கொடுக்குற ப்ராப்ளம்ஸ்லேருந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு உனக்கு இந்த ஆத்ம ஞானம் வந்து தேவைப்படுறது அப்படின்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் வந்து அந்த ஃப்ரீயாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம்ல, அந்த ஃப்ரீடம் இருக்குல்ல, அந்த ஃப்ரீடமை எதை கொடுக்கும் உனக்கு அப்படின்னா ஆத்ம ஞானத்தினால மட்டுமே அந்த ஃப்ரீடமை உனக்கு கொடுக்க முடியும். இப்போ இந்த இன்னர் ஃப்ரீடம், அந்த இன்னர் ஃப்ரீடம் வந்து நம்மளுக்கு கிடச்சிடுத்தோம் அப்படின்னா அது வந்து 3 விதமாக நம்மக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். எப்படி அப்படின்னா, என்னோடய வாழ்க்கையில் வந்து எந்த விஷயத்தை மாற்றவே முடியாதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மெச்சூரிட்டியை அது எனக்கு கொடுத்துடும். அக்செப்டன்ஸாக அந்த நாலேஜ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். 2வது, எதையெல்லாம் மாற்ற முடியுமோ அதையெல்லாம் எப்படி பெஸ்ட்டாக மாற்ற முடியுமோ அதை மாற்றுறதுக்கான எஃபர்ட்டை என்னால் போட முடியும். அது வந்து கரேஜாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். 3வது, எதையெல்லாம் மாற்ற முடியும் எதையெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அறிவு நமக்கு வந்துடும். விஸ்டமாக அது எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். இப்போ வந்து ஒரு விஷயத்தை மாற்றவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தோன்னா அதை பற்றி புலம்பியோ அழுதோ புரண்டோ அழிச்சாட்டியம் பண்ணியோ நோ யூஸ். அப்போ எது புத்திசாலித்தனம்? அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது தான் புத்திசாலித்தனம். அதனால அதுக்கு என்ன பேர்? சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷன் அப்படின்னு பேர். சாய்ஸ்லெஸ் அப்படின்னால என்ன அர்த்தம்? மரியாதையாக அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். யூ டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ். அக்செப்ட் பண்ணிக்கிறத தவிர்த்து யூ டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ். அப்போ அக்செப்டன்ஸ் வந்து நேச்சுரலாக நம்மளுக்கு வந்துடும். இப்போ சாய்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிடுதுன்னா அதை வந்து எப்படி பெஸ்ட்டாக அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் நான் ட்ரை பண்ணணுமோ அத்தனையும் என்னால் ட்ரை பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முதல்ல எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? எதையெல்லாம் மாற்ற முடியும்னு தெரியணும், எதை மாற்ற முடியாதுன்னு எனக்கு தெரியணும். ஸோ அந்த ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு அறிவானது இருக்கணும். ஸோ இப்படி மட்டும் நாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையே எப்படி இருக்கும் அப்படின்னா ஆனந்தமாக இருக்கும். அப்புறம் நம்மளை பார்த்து எல்லோரும் கேட்போம், உங்களால் மட்டும் எப்படி இப்படி இருக்க முடியுது, எப்போவுமே எப்படி நீங்கள் ஆனந்தமாகவே இருக்கீங்க அப்படின்னு டெஃபினட்டாக எல்லோரும் உங்களை வந்து கேட்பா. ஸோ இதெல்லாம் வந்து செல்ஃப் நாலேஜோட பெனிஃபிட்டாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். சரி, செல்ஃப் நாலேஜை எப்படி அடையிறது? இப்போ நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டாலே, அறிவு அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன வந்துடும்? புத்தி இந்த இடத்துல நேச்சுரலாக வந்துடும் இல்லையா? இப்போ அறிவு அப்படின்னா டெஃபினட்டாக அதை நாம் தெரிஞ்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங்கை தானே அறிவுன்னு சொல்கிறோம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறத தான் நாம் வந்து அறிவு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் எந்த பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு வந்து நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தி ஆகணும். இப்போ நான் வந்து ஒரு அறிவை அடையணும் அப்படின்னு சொன்னேன்னா
அந்த அறிவை எனக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்குமோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இப்போ நான் யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த மைக்கு என்ன கலர் அப்படிங்கிற அறிவை அடையணும்னு வச்சுக்கோங்க. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னால அந்த நாலேஜ் எனக்கு கொடுக்க முடியும்? கண்ணுங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டு எனக்கு வந்து இந்த மைக்கோடைய கலரு அப்படிங்கிற அறிவை கொடுக்க முடியும் இல்லையா? அப்போ என்ன தெரியறது நம்மளுக்கு? எதை பற்றின நாலேஜை நான் அடையணுமோ அதுக்கான அப்ராப்ரியேட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் யூஸ் பண்ணினேன்னா அந்த ஆப்ஜெக்டை பற்றின அறிவை என்னால் அடைய முடியும். இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து சாஸ்திரத்தில் பிரமாணம் அப்படின்னு பேர். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் அடிக்கடி நாம் யூஸ் பண்ண போகிற வேர்ட்ஸ். அறிவை கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் பிரமாணம். சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் பேர் பிரமாணம். யார் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்துகிறாளோ அவளுக்கு பேர் பிரமாதா. அப்புறம் இந்த பிரமாதா பிரமாணத்தை யூஸ் பண்ணி ஒரு அறிவு கிடைக்கிறதுல அந்த அறிவுக்கு பேர் பிரமா. அப்புறம் எதையோ பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன்ல, ஒரு ஆப்ஜெக்டை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன்ல, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் பிரமேயம். இதெல்லாம் சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸு. நம்ம ரெகுலராக கேட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பிரமாதா பிரமாணத்தை யூஸ் பண்ணி பிரமேயத்தை தெரிஞ்சுக்கிறான். அப்படி பகவான் நம்மளுக்கு 5 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் நாலேஜை கொடுத்துருக்கார். கண்ணு மாதிரி பாக்கி 4 இருக்கா? அதுதான் சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ். இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸை யூஸ் பண்ணியும் இன்னும் சும்மாவா யூஸ் பண்ணுறோம்? என்ன தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இப்போ என்ன கலர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம், அப்புறம் என்ன சவுண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம், அப்புறம் என்ன டச்சுன்னு தெரிஞ்சுக்கிறோம், என்ன ஸ்மெல்லுன்னு தெரிஞ்சுக்கிறோம், அப்புறம் என்ன டேஸ்ட் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னு பேர். இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸுக்கும் என்ன பேருனா பிரத்யக்ஷ பிரமாணம். டைரெக்டாக அது வந்து நம்மளுக்கு அறிவை கொடுத்து விட்றது. ஸோ ஜென்ரலாக வந்து நம்மளோட சாஸ்திரத்தில் 5 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் நாலேஜ்னு சொல்கிறது. அதில் பிரத்யக்ஷ பிரமாணம்ங்கிறது ஒன்று. அந்த பிரத்யக்ஷ பிரமாணத்துலேயே 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்துடும். இதுக்கப்புறம் ரெண்டாவது என்னென்னா அனுமான பிரமாணம். இதெல்லாம் சும்மா இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுவுமே வந்து நம்ம ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம், ஜஸ்ட் நோட் இட்டோம். மூணாவது வந்து அர்த்தாபத்தி அப்படின்னு பேர். 4வது வந்து உபமானம். 5வது அனுபலப்தி அப்படின்னு 5 பிரமாணம் இருக்குது. ஸோ இந்த 5 பிரமாணத்தையும் யூஸ் பண்ணி நாம் வந்து விதவிதமான அறிவை அடையிறோம். பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், அர்த்தாபத்தி பிரமாணம், உபமான பிரமாணம், அனுபலப்தி பிரமாணம். ஸோ சிம்பிளாக சொல்லிடுறேன் என்னென்ன. அனுமான பிரமாணம் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ இந்த பிரத்யக்ஷத்தில் நிறைய டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணுறோம்ல, அந்த டேட்டாவை அதாவது இது வந்து பிளாக்காக இருக்குது, இது வந்து ஒயிட்டாக இருக்குது அப்படிலாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறோம்ல, அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை நாம் இன்ஃபர் பண்ணுவோம்ல. ஆல்ரெடி நான் கேட்டதையோ பார்த்ததையோ ஞாபகம் வச்சுண்டு இப்போது வந்து இதாக தான் அது இருக்கணும் அப்படின்னு இன்ஃபர் பண்ணுறது வந்து அனுமான பிரமாணம். அர்த்தாபத்தி அப்படின்னு சொன்னால் அந்த இன்ஃபரன்ஸ்லேயே வந்து 2 ஸ்டெப்பை யூஸ் பண்ணி நாம் வந்து இன்ஃபர் பண்ணுறதுக்கு பேர் அர்த்தாபத்தி. இப்போ வந்து மழை பெஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. மழை பெய்யும் போது நான் பார்க்கல, ஆனால் ரோடு ஈரமாக இருக்குது. அப்போது ரோடு ஈரமாக இருக்கிறத வச்சு நான் என்ன இன்ஃபர் பண்ணுறேன்? ஓ, நேற்றுக்கு ராத்திரி மழை பெஞ்சிருக்கு போல இருக்குது. அது வந்து அர்த்தாபத்தி. அப்புறம் உபமானம்னு சொன்னால் எக்ஸாம்பிள். நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து ஏதோ ஒரு காட்டு விலங்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காட்டு விலங்கை நான் பார்த்ததே கிடையாது, ஆனால் அந்த காட்டு விலங்குக்கு சிமிலராக இருக்கிற வேறு ஏதோ ஒரு மிருகத்தை நான் பார்த்துருந்தேன் அப்படின்னு சொன்னால், அது நான் பார்த்தேன்ல அன்றைக்கி, அது மாதிரியே இது இருக்கும் அப்படின்னோடனே நம்மளால் வந்து
அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியறது. அது வந்து உபமான பிரமாணம். அப்புறம் அனுபலப்தி அப்படின்னு சொன்னால் ஆப்சன்ஸ் ஆஃப் சம்திங் நம்மளுக்கு தெரியறதில்ல. இப்போ இந்த ரூமில் பூனை இல்லை, அதுவும் ஒரு அறிவு தானே, இந்த ரூமில் பூனை இல்லை அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு பேர் அனுபலப்தி பிரமாணம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த அஞ்சுமே வந்து என்ன அப்படின்னா பௌருஷேய பிரமாணத்துக்கு கீழே வந்துடும். அதாவது மனுஷங்கிட்ட இருக்கிற விஷயங்களையே யூஸ் பண்ணி நாம் அறிவை அடையிறதுனால இதெல்லாம் பௌருஷேய பிரமாணம் அப்படின்னு சொல்லப்படுறது. சரி, இந்த 5 இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் பயன்படுத்தினா செல்ஃப் நாலேஜை அடைய முடியும்? இப்போ வந்து நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இது ஒரு மேல் வாய்ஸா ஃபீமேல் வாய்ஸா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த பிரமாணத்தை யூஸ் பண்ணுவேன் நான்? காது அப்படிங்கிற பிரமாணத்தை யூஸ் பண்ணுறேன், ரைட்டா? நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மேல் வாய்ஸா ஃபீமேல் வாய்ஸாங்கிறத கண்ணை வச்சு தெரிஞ்சுக்க முடியாது. கரெக்டு தானே? கண்ணை வச்சு என்ன தெரிஞ்சுக்க முடியும்? கலர்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ், என்ன ஷேப்பில் இருக்குது, என்ன கலரில் இருக்குது, இதுதான் தெரிஞ்சுக்க முடியும். கண்ணை வச்சு சவுண்டை ஒரு நாளைக்கும் தெரிஞ்சுக்க முடியாது. அது மாதிரி காதுனால கலரை ரிப்போர்ட் பண்ண முடியாது, மூக்குனாலையும் கலரை ரிப்போர்ட் பண்ண முடியாது, சவுண்டை ரிப்போர்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த 5மே, இந்த 5 பிரமாணமுமே நம்மளுக்கு வெளியில் இருக்கிற விஷயத்தை பற்றின அறிவைத்தான் கொடுக்கறது. வெளியில் இருக்கிற விஷயத்தை ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சேர் ஒரு ஆப்ஜெக்ட், மைக் ஒரு ஆப்ஜெக்ட், எனக்கு நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்டு, நான் உங்களோட ஃபிசிக்கல் பாடியை இப்போ பார்க்குறேன் இல்லையா? அப்போது இந்த 5 பிரமாணமும் வெளியில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் பற்றின அறிவை தான் எனக்கு கொடுக்கறது. சரி, இப்போ நாம் ஆனால் எதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கோம்? யாரை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம்? என்னை பற்றி நான் இப்போது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கேன். சரி, இப்போ என்னோட கண் இருக்குல்ல, கண்ணை யூஸ் பண்ணி எல்லா திங்ஸையும் நான் பார்க்குறேன். ஆனால் என்னுடைய கண்ணை யூஸ் பண்ணி என் கண்ணையே என்னால் பார்க்க முடியுமா? என் கண்ணை இப்போ நான் எப்படி பார்க்கிறேனோ அதே மாதிரி என்னுடைய கண்ணை யூஸ் பண்ணி என் கண்ணை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுறோம்? கண்ணாடி நாம் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரை நாம் வந்து யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தேவைப்படுறது. அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டருக்கு பேர் வேத பிரமாணம் ஆர் சப்த பிரமாணம் அப்படின்னு பேர். அப்போ பகவான் வந்து நம்மளுக்கு 2 கண்ணாடி கொடுத்துருக்கார். ஒன்று வந்து புற அழகை ரசிக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி, இன்னொன்று அக அழகை தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு கண்ணாடி. அதுதான் சாஸ்திர மிரர் ஆர் வேத பிரமாணம். ஸோ அந்த வேத பிரமாணம் இருக்குல்ல, அதை வந்து 6வது பிரமாணம் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் 6th சென்ஸ் ஆர்கன், 6வது அறிவு. 6வது அறிவுன்னு சொல்கிறாள்ல, 6வது அறிவை பயன்படுத்தினாதான்ப்பா நீ மனுஷன்னே ஒத்துக்கிறா சாஸ்திரத்தில். அப்போ வேதத்தை நீ யூஸ் பண்ணினால் மட்டுமே நீ மனுஷன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணப்படுறது. சரி, அந்த 6வது அறிவு இருக்குல்ல, ஒரு சாஸ்திர மிரர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த சாஸ்திர மிரரை எனக்கு எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும். நார்மல் கண்ணாடி இருக்குல்ல, அந்த நார்மல் கண்ணாடியை நான் பின்னாடி பக்கமாக திருப்பி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, என்னோடய ஃபேஸ் தெரியுமா? அப்போ எனக்கு அந்த நார்மல் கண்ணாடியே எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும் இல்லை? அப்புறம் அந்த மிரர் ஆடிண்டே இருந்ததுன்னா என்னோடய ஃபேஸை ஒழுங்காக என்னால் பார்க்க முடியுமா? அப்போ கரெக்டாக அதை ஒரு ஆணி அடித்து ஆடாத மாதிரி ஃபிட் பண்ணி எல்லா இதுவும் பண்ணுறோம்ல, அதுக்கு அந்த மாதிரி இந்த சாஸ்திர மிரரையும் வந்து எனக்கு ப்ராப்பராக பயன்படுத்த தெரியணும். அதுக்கு தான் ஒரு குருக்கு கிட்ட போய் இந்த மிரரை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கற்றுக்கணும்னு சொல்கிறேன்.
இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நாலேஜோட இன்னொரு யூனிக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ சாதாரணமாக வந்து ஒரு பிளேஸ்க்கு போனோன்னு வச்சுக்கோங்க. இப்போ முக்திநாத் நான் போனோம், நான் பார்த்ததே இல்லை முக்திநாத்தை. ஆனால் நான் முக்திநாத் போனோன்னு எனக்கு வந்து ஒரு தாட் வருது. வந்ததுக்கப்புறம் நான் உடனே வந்து அந்த பிளேஸை பற்றி கூகுளில் அடித்து எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். இல்லைனா யாரோ ஒருத்தர் போயிட்டு வந்திருப்பா, அவள் வந்து அவளோட அனுபவங்களெல்லாம் நம்மளுக்கு சொல்லியிருப்பா. ஸோ அதெல்லாம் கேட்டு வச்சுட்டு நான் ஒரு ஐடியா வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணி நான் போய் அந்த முக்திநாத்தை போய் டச் பண்ணும் பொழுது தான் ஆக்சுவலாக நான் அந்த முக்திநாத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஸோ ஃபைன், ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன், நெக்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ், FINE அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த செல்ஃப் நாலேஜ் இருக்குல்ல, இந்த விஷயத்தில் இந்த 2 ஸ்டெப்பு இல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன், நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் விஷயம் இல்லவே இல்லை. ஏன்னா முதல் ஸ்டெப்பே யாரை பற்றின இன்ஃபர்மேஷன்? இது என்னை பற்றின இன்ஃபர்மேஷன். நான் போய் யாரை காண்டாக்ட் பண்ணுறது இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண உடனே? இப்போ இங்கே இந்த யுனிக்னஸ்ஸே என்னென்னா, நம்ம வந்து இந்த பிரமாதா, பிரமாணம், பிரமேயம் இதெல்லாம் பார்த்தோம்ல. இந்த பிரமாதா இருக்கான்ல, யார் வந்து எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கிறாளோ அந்த தெரிஞ்சுக்கிற ஆளை பற்றி நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். யார் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாளோ அந்த தெரிஞ்சுக்கிற ஆளை நான் இப்போது தெரிஞ்சுக்க போகிறேன். இப்போ நான் வந்து என்னோடய ஃபோன்லேருந்தே என் ஃபோனுக்கு கால் பண்ண, அது மாதிரி நான் ஃபஸ்ட்டு என்னை பற்றி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அதுக்கப்புறமா நான் என்னை காண்டாக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா இந்த 2 ஸ்டெப் ப்ராசஸ் இதில் இல்லை. பாக்கி எந்த நாலேஜை நீங்கள் எடுத்துட்டாலும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி தெரியலை அப்படின்னா முதல்ல அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிப்பேன், அப்புறம் அதனுடைய ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே ஆல்ரெடி யூ ஆர் தட், ஆனால் அது எனக்கு தெரியாமல் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ செல்ஃப் நாலேஜை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, செல்ஃப் இக்னோரன்ஸ்லேருந்து ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு பேர் செல்ஃப் நாலேஜ். புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ண போகிறதில்ல. கேதர் பண்ணினதுக்கப்புறம் ஏதாவது புது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்குமானா அதுவும் கிடைக்க போகிறதில்ல. இப்போது நான் என்னை பற்றி எனக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ நான் இந்த கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுறது மூலமாக அந்த இக்னோரன்ஸ் என்னை விட்டு போக போகிறது. அதை வந்து நாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை பண்ணுறதுக்கு சாஸ்திரம் அகெயின் வந்து 3 எக்ஸசைஸ் இருக்குது இந்த ஞான யோகத்தில். 3 என்ன அப்படின்னா, ஸ்ரவணம், மனனம் அண்ட் நிதித்தியாசனம் அப்படின்னு 3 எக்ஸசைஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. அதோட டீட்டெயில்ஸை நாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ.